அந்த விஜய் படம் கூட தமிழ்ல வருமே, அந்த பொண்ணுங்களெல்லாம் வச்சு ஃபுட்பால் டீம் பண்ணுவார்ல, அதுல ஒரே ஒரு பொண்ணை மட்டும் பிகில், அதுல ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கடைசி வரைக்கும் கலட வைக்க மாட்டாரு, கடைசியில தான் கொண்டு வரும். ஏன்னு கேட்டா நீ தான் ட்ரம்ப் கார்டு அப்படிம்பாரு. அப்போ வந்து மேன் சிட்டி வின், மேன் சிட்டி ஒன் த லீக் பிகாஸ் ஆஃப் லிவர்பூல் இன்ஜுரின்னு ஒரு நாயும் பேசல. ஆமா, இதுல ராய்கின் வேற என்ன சொன்னாரு, வொர்ஸ்ட் டைட்டில் டிஃபெண்டிங் டீம். போன சீசனும் லிவர்பூலுக்கு இன்ஜுரி வந்தனால தான் மேன் சிட்டி ஒன். 2020-2021 லிவர்பூலுக்கு இன்ஜுரி வந்தனால தான் மேன் சிட்டி ஒன். மேன் சிட்டியா விளையாடல. ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ட்ரோஃபியில் ஏமா இந்த வெல்டிங்லாம் பண்ணுவான் தெரியுமா, பேர்லாம் அதெல்லாம் பண்ண சொல்லுங்க. நானும் மெயில் போட்டிருக்கேன். என்னென்ன மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது. கேட்டா இன்னும் 2 மாசம் இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, 2 மாசம் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிற ஒருத்தர் அமைதியா இருக்க மாட்டேங்கிறாரியா, அடிக்க சொல்றாரியான்னு அதையும் சேர்த்து அமிச்சேன். அவர் கொஞ்சம் செத்த பொறுமையா இருக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம இப்போ 2 மாசம் கழிச்சு தான் கொடுப்பாங்களாம், அவசரப்பட்டா கிடைக்காதுங்கிறாங்க. இல்ல எனக்கெல்லாம் இப்பவே வேணும், இன்னைக்கே வேணும். ஏன்னா டைட்டில் இஸ் அவர்ஸ். இதுதான் இந்த அதாவது இனிமே வீடியோ நான் அதை சொல்ல போறேன், டைட்டில் இஸ் அவர்ஸ்னு. அவ்வளவுதாங்கிறீங்க? ஆமா, அவ்வளவுதான். பட் வெல்கம் பேக் எல்லாருக்கும். இது வந்து நியூ காஸ்ல் யுனைடெடோட ரிவ்யூஸ். நம்ம 2-0 ஜெயிச்சிருக்கோம். சோபோஸ்லை ஒரு கோல், மெக்காலிஸ்டர் ஒரு கோல். கேரபாவ் கப்பும் இது ஜெயிச்சிடலாம் இதே மாதிரி. இதான் வேணாங்கிறது. ஏன்னா நேத்து வந்து கேம் முடிச்சோன்னே அவன் சொல்லிட்டு தான் போயிருக்கான், ஈசாக் வில் பி பேக் ஃபார் த ஃபைனல், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தில யோசிக்காதீங்க அப்படின்னு அவங்க தெனாவட்டம் சொல்லிட்டு போயிருக்கான். நம்பால அதை புரிஞ்சுக்காம போன கேம்ல அவனுங்க வந்து 4-5-1 பிரஸ் பண்ணானுங்க. ஆனா இந்த கேம்ல 4-4-2 பிரஸ் பண்றான். எப்பா சும்மா இரியா, எதுக்கியா இதெல்லாம் வெளியே சொல்ற? எதா இருந்தாலும் நம்பால ரொம்ப உண்மையா இருக்காரு. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எதா இருந்தாலும் நம்ம ஆள் போய் சொல்லிட்டு வந்துடுறாப்ல உடனே. இல்ல உண்மையா இல்ல. அதாவது என்ன சொல்றாருன்னா, எனக்கு உங்க டாக்டிக்ஸ் தெரியும், உங்களுக்கு என்னோட டாக்டிக்ஸ் தெரியும், ஆனாலும் உங்களால என்ன நிறுத்த முடியாது அப்படின்னு அவர் சொல்லாம சொல்லி காமிக்கிறாரு. தினமும் வந்து சிங்கிளாத்தா வருங்கிற டைலாக் மாதிரி இருக்கு. இதுல வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது ஒண்ணு மட்டும் தான் உறுத்துது. ஏயா போய் வெளியே சொல்ற? கேட்டாங்கன்னா அவங்க டிஃப்ரெண்டா இருக்கானுங்களா, யா தே டிட் சம்திங் டிஃப்ரெண்ட், வி வில் ட்ரை டு அடாப்ட் நெக்ஸ்ட் கேம், இந்த மாதிரி சொல்லிட்டு போலாம்ல. எதுக்கியா ஓப்பனா இருக்க நீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்க சிங்கம்னு சொல்லும்போது நேத்து தான் வந்து நைட்டு சிங்கம் பார்த்துட்டு படுத்துனேன், சூர்யா படம். அது அந்த டைலாக் வரும்ல, சிங்கத்தை இதுல பாத்திருப்பா அதுல பாத்திருப்பானா வந்துட்டு நேருக்கு நேரா வந்து பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்துச்சு நேத்து பர்ஃபார்மன்ஸும். பயங்கரம். நேத்தெல்லாம் வந்து அகைன் மேன் சிட்டி கேம் மாதிரியே நேத்தோட கேமும் ஃபுல் டாமினேஷன், சரியான டாமினேஷன். அது வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டட்லாம் சொல்லவே முடியாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எனக்கு வந்து டாமினேஷன் இருக்கோ இல்லையோ, இட்ஸ் 2 clean sheets in a row. அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ். நம்ம 2 பேர் சொல்லியிருக்கோம், க்ளீன் சீட்ஸ் வைங்கடா ப்ளீஸ்டா, க்ளீன் சீட்ஸ் வைங்கடா, டென்ஷன் பண்ணாதீங்கடா, க்ளீன் சீட்ஸ் இல்லாமல் நம்ம ஜெயிக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மேட்ச் சொல்லியிருக்கோம். அதை வந்து ஃபைனலாக நம்ம ஆட்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா வந்து கிளீன் ஷீட்டை வச்சுட்டானுங்க. அதான் வந்து மெயினான ஒரு பாசிட்டிவா எனக்கு வந்து தெரிஞ்சது, அந்த கிளீன் ஷீட் அப்படின்னு. ஆமா, கிளீன் ஷீட் வந்து ஒரு பாசிட்டிவ். பட் இன்னொரு பாசிட்டிவ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து இப்போ வந்து நம்பர் வந்து பயங்கரமா எகிரிடுச்சு, 1583 இப்போ. சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல், அதாவது பிஎஸ்ஜி இல்ல, நான் வந்து பிஎஸ்ஜி தான் குவார்டர் ஃபைனல்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் அதான ஃபார்மேட். பட் பிஎஸ்ஜி வந்து குவார்டர் ஃபைனல்ல ரவுண்ட் ஆஃப் 16. ஸோ குவார்டர் ஃபைனல் வரும்போது 1650 இருக்கணும் சப்ஸ்கிரிப்ஷன். அதுதான் நம்ம டார்கெட். அதாவது கமெண்ட்ஸ்ல வந்து கதறாங்க, இதுக்கு மேல என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வணக்கத்தோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேல எங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கறக்கு எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. 5 அக்கௌண்ட்ல போட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல எங்க போறது? இல்ல அவங்கெல்லாம் ரொம்ப சின்சியர். அதாவது இல்ல எனக்கு என்னன்னா, எனக்கு பிரச்சனை என்னன்னா, நீங்க டபுள் டிஜிட் அடிக்காத வரைக்கும் நீங்க வந்து ட்ரூ சப்ஸ்கிரைபர், ட்ரூ காப் கருத்து ஃபேன் இல்ல. இப்படி எல்லாம் ஏமாத்த வேண்டியதா இருக்குது. பாக்குறவங்கள டபுள் டிஜிட், அடுத்தது வந்தோடனே ட்ரிபிள் டிஜிட் அடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கத்தான் போறோம், குத்தம் இல்லாம. அது சார் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு பிரீமியர் லீக் வாங்கிட்டல போதும் அப்படின்னு. நீங்க அது ஒத்துப்பீங்களா? அது மாதிரிதான் இதுவும். பாயிண்டியா, அதுக்கு தான் நம்மளால வந்து நான் பாட்காஸ்ட்ல வச்சிருக்க காரணம். பாத்தியா பாயிண்டா அடிக்கிறாரு, 1-10 தான் அப்படின்னு சொல்றேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு சம விஷயம் படிச்சேன். இதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். இப்போ நம்ம இந்த வருஷம் வின் பண்ணாலும் என்ன சொல்லுவானுங்க, 2 titles in 30 years பானுங்க.
35 இயர்ஸ் அப்படிமானு கரெக்டா? ஆமா ஆமா ஏன் மேன்செஸ்டர் சிட்டி 11-12 வந்துட்டு வின் பண்ணும் போது ஏன் 1 டைட்டில் இன் 50 இயர்ஸ்னு சொல்ல? அது கரெக்ட். ஆமா ஏன் இப்போ வந்துட்டு மேன்செஸ்டர் சிட்டி வந்து 4 in a row வின் பண்ணானுங்க, அதுக்கு முன்னாடி 6 wins in the last 70 இயர்ஸ்னு ஏன் சொல்லல? அது கரெக்ட். ஏன் அதெல்லாம் மட்டும் அவனும் சொல்லி செல்சி வந்து 2003-4ல ஜெயிச்சானுங்க, அவனுங்க ஜெயித்து ஒரு 32 வருஷம் இருக்கும், அப்போ எவனுமே சொல்லல அதான் 1 டைட்டில் இன் so many years. அது எப்படி நமக்கு மட்டும் வந்து 1 டைட்டில் இன் these many yearsங்கிற டேக் மட்டும் நமக்கு மட்டும் என்ன? அஜெண்டா. அதேதான். அதனால வந்துட்டு சொல்ற மாதிரி நம்மளுக்கு அந்த நேம் நம்ம பாட்காஸ்டுக்கு வந்துடக்கூடாது. அதனால அப்பப்ப வழிப்பறி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கணும். ஆமா இதுல நான் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கலான்னு இருந்தேன். அதாவது யார் வந்து எந்த சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம லிவர்பூல் 20வது பிரீமியர் லீக் அடிக்கிறதுக்கு முன்னாடி 20 சப்ஸ்கிரைபர் அவர் ஒருத்த ஆளா நின்று அடிக்கிறாரோ அவருக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படிங்கிறீங்க. ஓகே, நம்ம வந்து கணக்கெடுக்கிறோம். ஓகேவா? வழிப்பறி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா லிஸ்டும் எங்கள்கிட்ட இருக்கு. யாரையெல்லாம் வழிப்பறி பண்ண வச்சீங்க நீங்க கமெண்ட்ஸ்ல போடணும், டேக் பண்ணி அந்த யூசர் நேமோட. ஓகே, டேக் பண்ணி போடுங்க. பரிசெல்லாம் கேரண்டி கிடையாது, ஏன்னா இந்த பாட்காஸ்ட்ல இருந்து ஒரு காசு கூட வருது இல்ல. இப்படித்தான் நான் ஐப்பேத்தி கமெண்ட் போடுங்கன்னு சொல்லி முடிச்ச உடனே பரிசெல்லாம் கேரண்டி இல்லைன்ட்டாரு. ஐயோ, கிடைக்கும். இந்த சீசன் எண்ட்ல என்ன மூட்ல இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் கிடைக்கும். சரி, ரைட், ஓகே. நம்பர் 20 என்ன? நம்பர் 20 கன்ஃபார்ம் பண்ணிடலாமா? நம்பர் 20 கன்ஃபார்ம் பண்ணிடலாம். நேத்து சோபோஸ்லை அவனுடைய ஆரம்பிப்பான். அதாவது ஜெனரல் தாட்ஸ் பேசியாச்சு ரொம்ப, அதாவது பயங்கர டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸ் அதுல இல்லன்னு எதுவுமே இல்லை. பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் சோபோஸ்லை. அதாவது மேன் சிட்டிக்கு அகேன்ஸ்டா 90 minutes ஆடி அப்படியே படுத்துட்டான். விட்டா அங்கேயே தலகாணியை குடுறா, நான் இங்கேயே இன்னைக்கு நைட்டு படுத்துட்டுறேன்பா அந்த கிரவுண்ட்ல. அந்த மாதிரி இருந்துச்சு மேன் சிட்டி கேமுக்கு அகேன்ஸ்டா. அப்புறம் அடுத்த கேம் நியூ காசில் 3 நாள்ல வருது. ஃபுல் 90 minutes ஆடி மேன் ஆஃப் த மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு கோல் சோபோஸ்லை அசிஸ்ட் இல்ல ஒரு கோல். பா என்ன, அதாவது இஸ் கமிங், என்ன சொல்றது, அதாவது இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஸ்லாட் சொல்லியிருந்தாரு, வி எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் அவர் நம்பர் 10, மோர் கான்ட்ரிபியூஷன்ஸ். இனிஷியலா டவுட்ஸ் எல்லாம் கூட இந்த பாட்காஸ்ட்லயே நாங்களும் நீங்களும் பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து இவன் தான் நம்பர் 10-ஆ, எலியட் ஆடுவானா, கர்டிஸ் பெட்டரா, ஒரு ஸ்டேஜ்ல அதுவே ஒரு கொஸ்டினா வந்தது, கர்டிஸ் பெட்டரா சோபோஸ்லை பெட்டரான்னு. இப்போ என்னன்னா எஸ் ப்ரூவன் இஸ் டவுட்டர்ஸ் கம்ப்ளீட்லி ராங். டவுட்டர்ஸ் டு பிலீவர்ஸ் ஆக்கிட்டான். அதான் டவுட்டர்ஸ் டு ஃபாலோவர்ஸ். இப்போ அந்த மாதிரி நிலைமையில வந்து சோபோஸ்லை போயிடுச்சு. பட் ஒரு நல்ல விசிபிளான ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம்னா, சோபோஸ்லை இஸ் கிராஷிங் த பாக்ஸ் வே மோர் தென் ஹி யூஸ் டு. யோசிச்சு பாத்தீங்களா, இந்த லாஸ்ட் 5 games பாத்தீங்கன்னா அவ்வளோ ஃபார்வர்டெல்லாம் போக மாட்டான். இப்போ இது வந்து பிளான்டா இத்தனை நாள் வச்சுக்கிட்டு கடைசியில பண்ணலாம்னு ஸ்லாட் பண்ணாரா அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஹீல் நோ. பட் ஃபார் த லாஸ்ட் 5 games he is getting into way more shooting positions. அது அந்த பால் வந்து விங்ஸ்ல போயிட்டாலே சோபோஸ்லை இஸ் ஆல்ரெடி இந்த பாக்ஸ். இந்த லாஸ்ட் 5 gamesக்கு முன்னாடிலாம் அவ்வளோ தடவை பாக்ஸ்ல இருக்க மாட்டான், ஒரு ஷூட்டிங் பொசிஷன்லயே இருக்க மாட்டான், எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லயே அதுக்கு வெளியே தான் நின்று இருப்பான், உள்ளேயெல்லாம் அவன் போகவே மாட்டான். அண்ட் ஃபார் நவ் he is always going on the inside. I think it's something to be worked upon. ஏன்னா அந்த விஜய் படம் கூட தமிழ்ல வருமே, அந்த பொண்ணுங்களெல்லாம் வச்சு ஃபுட்பால் டீம் பண்ணுவார்ல, அதுல ஒரே ஒரு பொண்ணை மட்டும் பிகில், அதுல ஒரே ஒரு பொண்ணை மட்டும் கடைசி வரைக்கும் கலட வைக்க மாட்டாரு, கடைசியில தான் கொண்டு வரும். ஏன்னு கேட்டா நீ தான் ட்ரம்ப் கார்டு அப்படிம்பாரு. அந்த மாதிரி சோபோஸ்லையோட ட்ரம்ப் கார்டை நம்மால் இருக்கிறதுலே முக்கியமான இன்ஸ்டன்ஸ்ல வந்து அவன் கிராஷ் பண்ணி அவன் கோல் போடணும் அப்படிங்கிற இன்ஸ்டன்ஸை வந்துட்டு பதுக்கி வச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த பதுக்கிறத வந்து இப்போ வெளியே எடுத்து விட்டனால அது வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். அதான் வந்து நமக்கு மெயினான விஷயம். எல்லாமே சொல்றது அந்த போன வருஷம் சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோ வில் கோ டவுன் இன் ஹிஸ்டரி புக்ஸ் அப்படின்னு எல்லாருமே பேசுறதுக்கு ஏற்றபடியே வந்துட்டு அந்த 4 பிளேயருமே வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் போயிட்டு இருக்குது. ஆமா, இல்ல நம்ம மிட்ஃபீல்டு வந்து இப்போ என்ன போன வருஷம் வாங்கின மிட்ஃபீல்டு தானே அது, மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, கிராவன்பர்ச். இல்ல பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் சோபோஸ்லை, லைக் ஜென்யூனாவே. அதாவது நம்ம சீசன் ஃபுல்லாவே இது வரைக்கும் அவனோட டிஃபென்சிவ் ஒர்க் ரேட்டை பத்தி தான் எப்போதுமே பேசிடுவோம். ப்ரெஸ்ஸிங் பயங்கரமா பண்றான், அவன் தான் அந்த ப்ரெஸ்ஸிங் ட்ரிகர், அந்த ப்ரெஸ்ஸிங் சிஸ்டமுக்கே அவன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐ ஃபீல் லைக் ஹி இஸ் ஏபிள் டு கம்பைன் தட் ப்ரெஸ்ஸிங் வித் அவனோட நேச்சுரல் அந்த அட்டாக்கிங் இன்ஸ்டிங்க்ட். நான் அதான் இப்போ இந்த பாட்காஸ்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரேக்குக்கு வந்துச்சுன்னா லாம்பார்டோட கோல்ஸ் ரெக்கார்டு என்னன்னு இது பண்ணி அடுத்த வருஷம் சோபோஸ்லைக்கு ஹைப் பண்ணலான்னு இருக்கேன். அவன் லாம்பார்டு கோல்ஸ் ரெக்கார்டை பிரேக் பண்றதுக்கு அது 200க்கு மேல இருக்கு. நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அவன் வந்து சாலா ரேஞ்ச்ல 10 சீசன் பண்ணணும், அப்பதான் அவன் வந்து லாம்பார்டை தொட முடியும். அந்த அளவுக்கு நம்மளே ப்ரெஷர் போட்டு நம்மளே அவனை உசுப்பேத்த வேண்டாம். இல்ல பட் சோபோஸ்லை பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். சோபோஸ்லைக்கு இருக்கிற லாம்பார்டுக்கு இருக்கிற கோல் சோபோஸ்லைக்கு இல்ல, சோபோஸ்லைக்கு இருக்கிற வொர்க் ரேட் லாம்பார்டுக்கு இருக்கா?
கரெக்ட். எப்படி நாங்க ஆல்ரவுண்டட் பிளேயருங்க. நாங்க டிஃபென்ஸும் பண்ணுவோம், அட்டாக்கும் பண்ணுவோம். வெறும் அட்டாக் பண்றோம்ட்டு நம்மளுக்கு எதுக்கு போய் கம்பேரிசன்? ஆமா, டிஃபென்ஸும் பண்ணுவோம், அட்டாக்கும் பண்ணுவோம், ஆஃப் சீசன்ல மாடலிங்கும் பண்ணுவோம். மாடலிங்கும் பண்ணுவோம். கரெக்ட். அதாங்க நாங்க 2 வீக்ஸ் வந்துருச்சு நடுவுல. அதுக்கு தான் நாங்க எல்லாம் பிளான் பண்ணி வச்சாச்சு. ஷூட்டிங் மட்டும் தான் பாக்கி. ஆமா ஆமா ஓனரா பண்ணிடுவோம். கரெக்ட். பட் சோபோஸ்லை பத்தி பேசணும். கூடவே அவரோட மிட்ஃபீல்ட் பார்ட்னர் இன் கிரைம், அவனுக்கும் ஒரு கோல் கிடைச்சது இன்னைக்கு. அலெக்சிஸ் மெக்காலிஸ்டர் வேர்ல்ட் கப் வின்னர். அதாவது இந்த சீசன் வந்து யாரோ போட்டிருந்தாங்க, மெக்காலிஸ்டர் ஹேஸ் அன் ஆர்குமெண்ட், as a legitimate argument to be claiming that he is the best midfielder this season in the Premier League. Let's look at other options. வேற யார் இருக்கா இந்த, அதாவது எதுக்கு அவனோட இது என்னன்னாக்க, he has been the key player. Okay, goals assist எல்லாம் he doesn't contribute as much as other players, but he has been the key engine to this Liverpool team. ஒன்னு, அதாவது அவன் இல்லாத கேம்ல வந்து அவனோட ஆப்சன்ஸ் நல்லா தெரியுது. அண்ட் ஹீ இஸ் த, என்ன சொல்றது, அதாவது ஹீ கண்டக்ட்ஸ் த லிவர்பூல் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹி ஹெல்ப்ஸ் அவுட் ஆன் டிஃபென்ஸ். ஐ திங்க் எங்கேயோ பார்த்தேன், ஹீ இஸ் த லீக் லீடர், பிரீமியர் லீக் லீடர் இன் சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸ். சக்சஸ்ஃபுல் டேக்கிள்ஸும் சரி, பிளாக்ஸும் நினைக்கிறேன். சம்திங் வித் பிளாக்ஸ். எனக்கு அது எங்கேயோ நான் அந்த ஸ்டாட்டை பார்த்தேன்னா, மீதி 4 பேருமே டிஃபெண்டராஸா இருந்தாங்க, இவன் ஒருத்த மட்டும் தான் மிட்ஃபீல்டரா இருந்தான். அந்த ஒரு லிஸ்ட் எனக்கு எக்ஸாக்ட் லிஸ்ட் என்ன ஞாபகம் இல்லை. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க அது என்ன லிஸ்ட் அப்படின்னு சொல்லி. நான் எங்கேயோ ட்விட்டரில் பார்த்தேன். ஆனால் வந்துட்டு மெக்காலிஸ்டர் ஹாஸ் பீன் அண்ட், என்ன சொல்கிறது, ஒரு ஜெம் இந்த சீசன், ஒரு அன்ஸ்போக்கன் ஜெம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மெக்காலிஸ்டரோடைய பர்ஃபார்மன்ஸஸும் இருக்குது. அகெயின் வித் மெக்காலிஸ்டர் ஆல்சோ ஆஃப் லேட் ஹீஸ் பின் கிராஷிங் த பாக்ஸ் மோர். இந்த கேம் கோல் வந்திருக்கு, பட் ஆனால் இஸ் ஆல்வேஸ் பின் தென் அண்ட் தேர் ஃபார் திஸ் லாஸ்ட் 5 கேம்ஸ். அந்த பாக்ஸ் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்லையும் பாக்ஸுக்குள்ள ஜஸ்ட் வெளியே அந்த இடத்துல வந்துட்டு ஹீஸ் பின் தேர். இதை வந்து நம்மளும் முன்னாடி பார்க்கல, பட் நவ் வி ஆர் சீயிங் இட். ஸோ there's definitely something that's been worked on for the last 5 games. இவனுங்க எல்லாமே அட்டாக்ல போகட்டும், அட்டாக்கர்ஸ் பண்ணலினாலும் இவனுங்க எல்லாம் வச்சு வந்து கோல் ஸ்கோர் பண்ண சான்சஸ்ல கொண்டு போய் நிப்பாட்டலாம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டெஃபினட் பிளானுங்கிற மாதிரி தான் தோணுது. டெஃபினட் பிளான் ஒன்று. அண்ட் ஐ ஃபீல் லைக் நம்ம வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம டிஃபென்ஸ், விச் அதாவது வந்து நம்ம டிஃபென்ஸ் வந்து இட் ஃபீல்ஸ், எனக்கு உங்களுக்கு எப்படின்னு தெரியல, லாஸ்ட் ஒரு 6-7 கேம்ஸாகவே இட் ஃபீல்ஸ் ஹையர் தென் நார்மல். லைக் ஈவன் இந்த சீசனே ஸ்டார்ட் பண்ண லைனுக்கும் இப்போ இருக்கிற ஆவரேஜ் லைன், எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாட்ஸ் தெரியல, ஐ மே பி ராங் ஆல்சோ, பட் லாஸ்ட் 6-7 கேம்ஸ்ல வந்து கொஞ்சம் ஹையர் அப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் வந்து முன்னாடி போறாங்க அப்படின்னு அந்த அதனாலேயே கூட இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பாசிபிள். எப்பவுமே தட் கம்ஸ் வித் கான்ஃபிடன்ஸ் இல்லைங்க. இஃப் யூ கீப் ஆன் கன்சீடிங் கோல்ஸ், ஐ மீன் யூ வில் பி லைக், சரி எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும், நம்ம கொஞ்சம் பின்னாடியே இருந்து ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எஸ்பெஷலி when you're coming on the back of like a Man City win, அது நீங்க கொஞ்சம் நம்ம ஹையா தான் ஆடணும் அந்த கேம்ல. அந்த லைன் வந்து நம்ம மிட் பிளாக் போட்டிருந்தாலும் நம்மளோட லாஸ்ட் மேன் லைன் ஹையா தான் இருந்துச்சு. இவ்வளோதான் ஸ்பேஸ் வச்சிருந்தோம் பிச்சிலேயே, இதுக்கு மேல நான் வரமாட்டேன், இது கீழே நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து அந்த ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வச்சுட்டு தென் யூ கம் டு ஹோம் அண்ட் தென் அந்த ஒரு கேமே அதை பண்ண முடியும்னா, இந்த கேம் எஸ்பெஷலி ஈசாக்கும் இல்லாம நம்மளுக்கு எந்த பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஸோ ஆர் லைன் வுட் ஹவ் பின் மச் ஹையர். பட் அதுலேயும் ஒரு கான்சிக்வன்சஸ் இருக்கு. அந்த லைன் ஹையா விளையாடும் போது ஆல் 4 ஷுட் பிளே தி ஆஃப் சைட் ட்ராப். எவனோ ஒருத்தன் படுத்துட்டானா முடிஞ்சு போச்சு. So அதாவது they have a good understanding of the system, ஆஃப் சைட் ட்ராப்புக்கு. அஃப்கோர்ஸ் அப்பப்போ வந்து ராபர்ட்சன் வந்து எவனாச்சும் லைன்ல இருப்பான், இல்ல ட்ரெண்ட் எவனாச்சும் ஆன் சைட ப்ளே பண்ணி விட்டுருவான், அந்த மாதிரி இருக்கு. பட் இட்ஸ் நாட் லைக் வந்து லைக் மெஜாரிட்டி ஆஃப் த டைம் they are able to do it well. அதுதான் எக்ஸாக்ட்லி. அது இதெல்லாமே ட்ரைனிங், இதெல்லாமே நான் வந்து யூ ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் ஆன் இட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் சம் ஹவ் இட் வில் கிளிக். இதே தான் நம்ம வந்து இந்த மேன் சிட்டி கேம் அந்த செட் பீஸ் கோல் போட்டோமே, வாலி ஸ்லாட் வந்து சொன்னாரு, அது எனக்கு தெரியாதுப்பா, அவங்க எல்லாம் உட்காந்து பேசினானுங்க, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இந்த கேம் அப்படின்னு சொல்லி சொன்னார்ல. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆல் தி ஸ்மால் ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம். நம்ம வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்ல ஆர்சனல் பத்தி சொல்லியிருந்தோம், அந்த கார்னர் கோல்ஸ் பத்தி எவ்வளவு சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கானுங்க பாரு, அது எப்படி பக்காவா ஒர்க் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுவும் காணா, இப்போ அது எங்க போச்சுன்னு தெரியல அவனுங்கள்ட்ட, அதுலயும் கோல் வர மாட்டேங்குது அவனுக்கு. பட் ஐ மீன் ஆல் தி ஸ்மால் ஃபேசட்ஸ் ஆஃப் த கேம் வெரி மேட்டர் வெரி வெரி மச். அது வந்து ஐ எம் ஜஸ்ட் சோ கிளாட் தட் திஸ் மேனேஜர் உடனே டே கிளாப்பை டிஸ் பண்றியா அப்படின்னு கேட்டா, இட்ஸ் ஜஸ்ட் ஸ்டூபிட். இந்த மேனேஜர் வந்து இஸ் டேக்கிங் இன்டு அக்கவுண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபுட்பால், லைக் த வே பிளேயிங். அது வந்து ஆப்பரண்டா இருக்கட்டும், கோல் செட் பீஸா இருக்கட்டும், வாட்எவர், எவ்ரி சிங்கிள் ஆஸ்பெக்ட்ல இத்தனை வருஷமா நம்ம ஃபோக்கஸே பண்ணது கிடையாது. ஐ மீன் தெரியல பண்ணோமா இல்லையான்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் கேம் வைஸ் எவிடன்ஸ் இல்லை அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி. பட் நீங்கள் சொன்னீங்க ஈசாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஐ தாட் தட் பிளேட் இன் டு அவர் ஹேண்ட்ஸ். ஒன்று வந்து அதாவது ஒரு
நான் இந்த பாட்காஸ்ட்ல ஐ திங்க் லாஸ்ட் எபிசோட் தான் சொன்னேன், ப்ரிவியூ பண்ணும்போது இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர் பிரீமியர் லீக்ல இந்த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அவன் இல்லாதது வந்து இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ், நியூ காஸ்லுக்கும் சரி நமக்கும் சரி, இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ். பட் அவங்க வந்து எடி ஹவ் இது என்னத்துக்கு பண்ணான்னு எனக்கு தெரியல, ஆந்தனி கார்டனை வந்து சென்டர் ஃபார்வர்டா ஆட விட்டான், which I thought was a very big like I understand எதுக்காக அது பண்ணா அப்படின்னு எனக்கு புரியுது. லைக் Gordon is your best player, ஈசாக் இல்லாத போது, so you give him the freedom to roam around, do what he wants. so எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் புரியுது. the problem is ஈசாக் இருந்திருந்தா he would have played on the Gordon would have played on the left, அவங்க left, so which means நம்ம ரைட் ட்ரெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா போயிருப்பான். Gordon versus ட்ரெண்ட் நான் பயந்துட்டே இருந்தேன். அந்த பக்கம் ஜோ வில்லக்கு வந்த அப்புறம் எனக்கு அவ்வளவு பயம் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் ஜோ வில்லக்கால வந்து ட்ரெண்ட்டை வந்து ஒன்னும் லைக் அவ்வளோவா ஒன்னும் அஃபெக்ட் பண்ண மாட்டான் அப்படின்னு. அண்ட் கார்டன் வந்து as a center forward may not be as effective னு எனக்கு தோணுச்சு. I think which was surprising is he brought Wilson. பட் வில்சனையே நம்பி சென்டர் ஃபார்வர்டாவே விட்டுருக்கலாமே, எதுக்கு வந்து கார்டனையும் வில்சன் ரெண்டு பேரையுமே மேல கொண்டு 4-4-2 வச்சுட்டு நேரோவா விட்டாங்கிறதா எனக்கு புரியாத விஷயம். ஏன்னா we all know Garden against Trent is going to be a nightmare for Trent. அது நமக்கே தெரியும் போது கண்டிப்பா வந்து எடியாவுக்கும் தெரியும். தட் இஸ் த சர்ப்ரைசிங் திங். எதுக்குடா இவனை கொண்டு போய் அங்க வந்து ஆட வைக்காம இங்க கொண்டு போய் விட்டாப்ல அப்படிங்கறதான் வந்து தி திங் தட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் மை மைண்ட் இந்த கேம் பார்க்கும்போது. பட் இதை பத்தின ஆப்பனன்ட் ஃபேன்ஸ் எல்லாம் கதை ஆரம்பிச்சானுங்க, ஆலண்ட் இல்லாத மேன் சிட்டி, நியூ காசல் இல்லாத ஈசாக்கு, உங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருன்னு. பட் யா ஐ மீன் கார்டன் வந்து சென்டர் ஆஃப் த பிட்ச்ல வந்து இஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் இஸ் ஆன் தி விங்ஸ். ஆமா டெஃபினட்டா அதுவும் இருக்கு. விச் அகைன் அவங்க வந்து லைக் ஆன்ஃபீல்டுக்கு வராங்க, ஸோ அவங்க வந்து நார்மலா பொசிஷன்ல ஆடுற மாதிரி ஆட முடியாது. தே ஹேவ் டு பிளே ஆன் த கவுண்டர், விச் அகைன் ஏன் கார்டன் வந்து லெஃப்ட்ல போடாம, அதாவது வென் யூ நோ ட்ரெண்ட் வந்து மேலே தான் போறான் அப்பப்போ லைக் யூ வில் ஹேவ் சம் ஸ்பேஸ் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து கார்டன் அங்கே யூஸ் பண்ணாம ஏன் நடுவில் வந்து வேர் இஸ் அப் அகேன்ஸ்ட் வேன் டைக், அப் அகேன்ஸ்ட் கொனாட்டே ஏன் அங்கே வந்து யூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அகேன் இட் பிளேட் இன் டு அவர் ஹேண்ட்ஸ். அதான் ஐ திங்க் நீ ஒரு நியூ காசல் ஃபேனா இன்னைக்கு நான் பேசிட்டு இருந்தேனாக்க இட் இஸ் அ டாக்டிக்கல் பிளண்டர் தான் நான் சொல்லுவேன். அந்த அவ்வளோதான் மெயின். பட் அகைன் கமிங் பேக் டு த டிஃபென்ஸ், அட்லீஸ்ட் மேன் சிட்டி கேம்ல ஒரு 2 சேவ் பண்றணும்னு இருந்துச்சு. இந்த கேம்ல நான் சேவ் கூட பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஜீரோ ஷாட்ஸ் ஆன் டார்கெட், ஜீரோ ஷாட். அதான் ஒரே ஒரு சான்ஸ் அந்த வில்சனுக்கு கிடைச்சது, சைடு நெட்டிங்ல அடிச்சா, ஆனா அதுவும் ஆஃப் சைடு. ஆமா, அதனால வந்து we completely nullified Newcastle அந்த கேம்ல. for all I care ஈசாக் மட்டும் தான் மிஸ்ஸிங், ஜோலின்டன் மிஸ்ஸிங்கா, சரி ஜோலின்டன் மிஸ்ஸிங் for the last 1 month. ஆமா, அண்ட் ஈவன் ஸ்வென் பாட்மனும் மிஸ்ஸிங். அவங்க எல்லாமே அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு லாஸ்ட் 1 மந்தா இல்ல. that one big impact player that missed was ஈசாக். and it just goes on to show ஒரு பெரிய சென்டர் ஃபார்வர்ட் மிஸ் ஆனா அந்த டீம் எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படின்னு சொல்லி. சேம் வித் மேன் சிட்டி, ஹாலண்ட் வந்து ஏதோ கேம்ல ஆடலினா அவங்களுக்கும் பெரிய டிராப் ஆஃப் இருக்குது. ஹாலண்ட் மாதிரி ஒரு பிளேயர் மேல இல்ல. இப்போ நம்ம டீம்லயே சாலா ஆடலன்னா எவ்வளவு பெரிய டிராப் ஆஃப் இருக்கும். எக்ஸாக்ட்லி. you take அந்த டீமோட பெஸ்ட் பிளேயர் வந்து இல்ல, இன்ஜர்ட் அப்படின்னு சொன்னாங்க, it obviously has an impact, அதுல டவுட் இல்ல. பட் யா that played into our hands. நமக்கு டிஃபென்ஸ் அவ்வளவா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பட் at times இந்த கேம்ல வந்து we were under the pressure. ஒரு 10-15 minutes ஸ்பெல்ஸ்க்குலாம் வந்து Newcastle had the ball, they were அந்த செகண்ட் கோலுக்கு ஜஸ்ட் முன்னாடி வரைக்கும் they were putting some pressure நம்ம மேல. நம்மளால பால் வச்சுக்க முடியல, மூவ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் 1 second goal went in, அவ்வளவுதான் க்ரூஸ் கண்ட்ரோல் மோட். ஆமா, க்ரூஸ் கண்ட்ரோல் மோடு. சாலாவும் இந்த கேம் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்ல தான் ஆடின மாதிரி இருந்தது. லைக் ஐ தாட் இட் வாஸ், அதாவது பிலோ ஆவரேஜ்னு சொல்ல வரல, ஏன்னா லைக் தட் இஸ் நாட் ட்ரூ. பட் என்ன சொல்றது, ஒரு ருட்டீன் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம், ஆனாலும் ஒரு அசிஸ்ட். ஸோ இஸ் க்ளோசர் அண்ட் க்ளோசர் டு தட் தியரி ஆன்ரி ரெக்கார்ட். இப்போ 16 17 17 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. மோசலா 17 அசிஸ்ட், 25 கோல்ஸ் 17 அசிஸ்ட் இது வரைக்கும். 17 3 மட்டும் போட்டானா ஐ மீன் இட்ஸ் ஆல் டைமர் சீசனுங்க. ஏன்னா போன வாரம் நான் வந்து we have to be comparing him with மெஸ்ஸி ரொனால்டோ சொன்னதுக்கே உனக்கு தெரியும் ஃபுட்பால் தெரியுமாடா அப்படின்னு கேட்டானுங்க. எதுக்குன்னு பார்த்தா எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, என்னன்னா லிவர்பூல் இஃப் யூ டேக் அவே த 1920 சீசன், லிவர்பூல் ஆர் ஜஸ்ட் ஓவர் ஹைப்ட் அண்ட் என்ன சொல்லணுங்க, இல்ல ஓவர் ஹைப்ட் அண்ட் இன்னொரு வார்த்தை என்னன்னா சாலா இல்லைனா வந்துட்டு we would be nothing, but still Salah is also overrated because he doesn't perform in the big games அப்படின்னா.
எந்த பிக் கேம்லோட பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டா he has not won the Champions League or the Premier League for Liverpool. ஒன்ஸ் தான் வின் பண்ணிருக்கான் ரெண்டுமே. ஐ மீன் இஸ் சேயிங் ரியல் மேட் ஒன்னா ரியல் மேட்ரிட் கூட போய் தோத்துறாங்க, இல்லைன்னா இதுல அத்லெட்டிகோ மேட்ரிட் கூட தோத்தீங்க, இல்லைன்னா போன வருஷம் அட்லாண்டா கூட தோத்தீங்க. இதுல எல்லாம் ஏன் சாலா பர்ஃபார்ம் பண்ண வேண்டியதானே, ஏன் பண்ணலன்னு? ஓகே, ஃபேக்சுவலி தட் இஸ் கரெக்ட். ஆனா தியரி ஆண்ட்ரி கூட தான் எந்த பிக் கேம்லயுமே பர்ஃபார்ம் பண்ணல. அதனால தியரி ஆண்ட்ரி பேட் பிளேயரா? எந்த ஃபைனல்லையும் தான் போய் தியரி ஆண்ட்ரி வந்து எந்த கோலும் எதுவுமே போடல. அதனால தியரி ஆண்ட்ரி பேட் பிளேயர்னு சொல்ல முடியுமா? தியரி ஆண்ட்ரி ஹஸ் பீன் த பெஸ்ட் பிரீமியர் லீக் பிளேயர் அட்லீஸ்ட் இந்த ஆஃப்டர் 2000s எடுத்து பார்த்தோம்னா தியரி ஆண்ட்ரி வர்சஸ் டி ப்ரூய்னேங்கிற பேச்சு தான் இருக்கும். அண்ட் சாலா வில் பி க்ளோஸ் டு தட் மார்ஜின், அந்த 3 பேர்த்து மார்ஜின்ல. இப்போ நான் வந்து இந்த சீசன் எஸ்பெஷலி, அதாவது இங்க வந்து 8 இயர்ஸ் கழிச்சு he has 52 goal involvements in 28 gamesனா, like hey, this is nearly 2 goal involvements per game. அது ஆமா 28 into 2 is 56, 56ல 52 இருக்கான். நியர்லி 2 per game is staggering. விட நான் வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. that's the range that he is in right now. அதான் அவனுக்கு வந்து எல்லாம் ஒத்துக்க மாட்டானுங்க. ஏன்னு கேட்டா வந்துட்டு ரியல் மேட்ரிட் பீட் பண்ணல அப்படின்னா, டேய் both of us also completely accepted that ரியல் மேட்ரிட் is the best club in the world. absolutely அதுல எங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு ஷேமும் கிடையாது. 15 யூசர்ஸ் வச்சிருக்கானுங்க, ஈஸி சீசன் ஜெயிச்சிடறானுங்க. அது எப்படி பண்றானுங்க யாருக்கு ஒன்றும் தெரியல. பட் இந்த வருஷம் நாங்கள் ரியல் மேட்ரிட்டை பீட் பண்ணோமே. ஆமா, இன்ஜுரிஸோட வந்தானுங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, நாங்களே இன்ஜுரி ஆக சொன்னோம். ஸோ இட் இஸ் வாட் இட் இஸ். சாலா இஸ் தேர். பட் ஸ்லாட் சொன்ன மாதிரி சாலா ஜெயிக்கணும்னா we should win trophies, இல்லைன்னா இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்ட்டாரு. we have to win both பிரீமியர் லீகும் சரி சாம்பியன்ஸ் லீகும் சரி for him to be considered. ஏன்னா அந்த கிறுக்கு ஜேமி கேரிகர் நடுவில் போய் ஆப்கானை எல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டான். சி, எனக்கு அவனுக்கு கொடுக்குற பேக்லாஷே எனக்கு புரியலைங்க. கம்பேர்ட் டு த கோப்பா அமெரிக்கா அண்ட் த யூரோஸ், ஆப்கான் இஸ் நத்திங் அண்ட் we have to accept that. இல்ல லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் எந்த இதுல இருந்து சொன்னா. அதாவது ஜேமி கேரிகர் வந்து he said it in a very, என்ன சொல்றது, ரொம்ப டிஸ்மிசிவா சொல்லிட்டான். அந்த மாதிரி இல்ல. லைக் ஐ திங்க் வாட் he meant was in terms of அந்த Ballon d'Or அவார்ட் கன்சிடர் பண்ணும்போது ஆப்கான் இஸ் நாட் கன்சிடர்ட் இம்பார்ட்டன்ட். ரைட் ஆர் ராங் அது நம்ம டிபேட் பண்ணிக்கலாம், அது இன்னொரு விஷயம். ஏன்னா ஒரு யூரோஸ் ஜெயிக்கிற ஒரு பிளேயருக்கு வந்து அந்த வருஷம் வெரி லைக்லி they'll get Ballon d'Orனு தெரியும். சேம் திங் வித் வேர்ல்ட் கப்போ கோப்பா அமெரிக்கா. ஆப்கானுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லைன்னு சொல்றதுக்கு பதிலா இந்த லூஸ் வந்து ஆப்கான் இஸ் நாட் an important tournament. இல்ல, அவன் சொன்ன விஷயம் வந்து probably people took it in their own ways possible. இல்ல அவன் வந்து கிரிப்டிக்கா அவன் சொன்னது என்னன்னா ஆப்கான் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னான். அது மைக்கா ரிச்சர்ட்ஸும் டேனியல் ஸ்டரிஜும் என்ன பண்ணாங்க, அது உடனேவே கரெக்ட் பண்ண ட்ரை. இல்ல, ஆப்கான் இஸ் an important tournament, இட் இஸ் கான்டினென்டல் லைக் யூரோஸ் மாதிரி, அது ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ்க்கு ஆப்கான் அப்படி. அது ஜேமி கேரிகர் உடனே ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி பண்ணிட்டான் அதுக்கு, ஓ மை காட் அப்படின்னா. லைக் அந்த ரியாக்ஷன் தான் வந்து இட் வாஸ் தேவையில்லாத ரியாக்ஷன். அதாவது நீ சொல்லியிருக்கிற பாயிண்ட் எனக்கு புரியுது, பட் யூ ஷுட் ஹவ் செட் இட் இன் a much better way. இல்ல, அவனுங்க क्वेश्चन பண்ணும்போதாச்சும் இவன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கலாம். ஆமா, I mean he knows what he is doing. explanation கொடுத்திருந்தா இது இவ்வளவு பெரிய விஷயமாவே blow up ஆயிருக்காது. அது கரெக்ட். he just knows what he is doing and what he did, அவ்வளவுதான். but I stand with him on a popularity level. நீ வந்து உடனே கோப்பா அமெரிக்கா வின் பண்ணதும் ஒரு பிளேயர் வந்து ஆப்கான் வின் பண்ணதும் நீ யாருக்கு பேலன் d'Or கொடுத்தாலே வந்து 99 பேர் 100 பேர்ல வந்து கோப்பா அமெரிக்கா தான் சொல்லுவான். அப்புறம் அதுல ஜேமி கேரிகர் சொன்னது மட்டும் என்ன தப்பு? just taking it out of proportion, அவ்வளவுதான். சும்மா பேசணுமேன்ட்டு எல்லா ஆப்பிரிக்கன் பிளேயரும் கூப்பிட்டு வந்துட்டானுங்க எல்லா பெரிய டிவிலையும். இப்படி சொல்லிட்டானாமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. இதுல ஒவ்வொருத்தனும் வந்துட்டு நான் கூட தான் ஆப்கான் வின் பண்ண முடியும். டேய், நீ ஆப்கான் வின் பண்ண, நீ என்ன பேலன் d'Or வின் பண்ணியா? ஆப்கான் வின் பண்ணியா? சரி, அதுக்கப்புறம் எங்க போனா அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஆப்கான் இஸ் an incredibly tough tournament for all African players. அவனும் அது இல்லைன்னு சொல்லவே இல்லையே கேரிகரும். அவன் he just merely compared the Copa America, the Euros and African Cup of Nations. அதுல பார்த்தா African Cup of Nations third இருக்குடா in terms of popularity அப்படின்னு. அந்த கிரிக்கெட் மேட்ச் ஒழுங்கா பர்பஸ் வந்து, அதாவது இந்த சீசன் ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே இந்த சீசன் ஆப்கான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஜனவரியில, அண்ட் சாலா இஸ் ஒன் ஆப்கான்னு வச்சுக்கோங்க. யாருமே வந்து சாலாவோட அண்ட் லெட்ஸ் சே லிவர்பூலுக்கு வந்து இஸ் ஹேவிங் ஒரு சாலா நார்மல் சாலா சீசன், இந்த மாதிரி இல்லை, இந்த லெவலுக்கு இல்லை, ஒரு நார்மல் சாலா சீசன். அண்ட் லிவர்பூல் வின் த பிரீமியர் லீக் அண்ட் இது ரியல் மெட்ரிட் வின் லா லீகா அண்ட்
அவங்களோட டொமஸ்டிக் கப், ரியல் மெட்ரிட் வின் சாம்பியன்ஸ் லீக்னு வச்சுக்கோங்க. ம் சாலா ஆஃப்கான் ஜெயிச்சாங்கிற காரணத்துக்காக சாலாக்கு பேலோண்டார் கிடைக்காது. பட் வினிஷியஸ் ஜூனியர் வந்து சாம்பியன்ஸ் லீக் ஜெயிச்சாங்கிறதுக்காக அவனுக்கு பேலோண்டார் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாக்ட்லி. மாதிரி தான் கேரகர் மீன்ஸ். அதாவது வந்து ஒரு ஆப்கானுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இல்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் பேலோண்டார் அப்படின்னு சொல்லி அதை வந்து இவங்க வந்து பயங்கரமா சொல்லியிருக்கிற விதம் தப்பு, அது ஒத்துக்கிறேன். பட் அதை இவங்க பயங்கரமா எடுத்துட்டானுங்க. பட் எனிவே கமிங் பேக் டு சாலா, அதாவது வந்து ஒரு அசிஸ்ட் இந்த கேம்ல having an all time season, அதெல்லாம் நோ question about it. அந்த பெனல்டி அந்த பெனல்டி அதான் இல்ல அதுக்கு தான் அடுத்தது வந்தேன். பெனல்டி கொடுத்துருக்கணும், அது விஏஆரும் ஏன் செக் பண்ணலன்னு எனக்கு தெரியல. இல்ல இதெல்லாமே பண்ணணும், இதெல்லாமே நடக்கும். ஆனா கடைசியில வந்துட்டு லிவர்பூலுக்கு தான் ஃபுல் லக் இருக்குது, லிவர்பூலுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க, ரெஃபரிஸ் எல்லாருமே லிவர்பூலை தான் கொண்டு போய் டைட்டிலுக்கு நிப்பாட்டணும்னு நினைக்கிறானுங்க, இதெல்லாம் பேசுவானுங்க. டேய் கண்ணை திறந்து பாருங்கடா, இதெல்லாமே எங்களுக்கு நடக்குதுடா. போன வருஷம் 5 ரெட் கார்டு நம்மளுக்கு தானே வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. டாபிக் நான் அப்புறம் நெக்ஸ்ட் வருவோம். பட் இந்த 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 சாலா விஷயத்துல வந்துட்டு எனக்கு எவ்வளோ ஃபவுல்ஸ் வரும் தெரியுமாடா சாலாக்கு. கிளியர் எக்ஸாம்பிள் அந்த எவர்டன் கேம்ல ரெஃப்ரி கண்ணு முன்னாடி அவன் சாலாவை காலை ஸ்வைப் பண்ணி காலை வைக்க தள்ளன கீழே, கண்ணு முன்னாடி நடந்துச்சு. அவன் பார்த்துக்கிட்டு கெட்டப் பண்ணிட்டான்டா. நீ வேற உனக்கு என்ன வேணும் சாலாவுக்கு இருக்கிற ஃபவுல்ஸ் பத்தி? ஒருத்தவனாச்சும் பேசிட்டானா? ஒருத்தவன் பேச கிடையாது பத்தி. இல்ல கேட்டா வந்து லிவர்பூல் தான் மொத்த டிசிஷன் வருதுன்னு போயிடுவானுங்க. ஆமா, இதுல என்னன்னா அதாவது சரி ஆன்ஃபீல்ட் ரெஃபரி ஓகே, எல்லாமே ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல நடக்கிறது ஓகே, உனக்கு தெரியல டக்குன்னு நீ மிஸ்டேக் பண்ணிட்டு பால் எடுத்துட்டான்னு நினைச்சா ஓகே ஃபவுல் கொடுக்கல ஓகே. விஏஆர்ல உனக்கு ரீப்ளே இருக்கு, அவ்வளோ கேமரா இருக்கு, அதெல்லாம் பார்த்து நீ எப்படி அது வந்து இல்ல நீ வந்து ஒன்னும் ரிவ்யூ எல்லாம் பண்ண வேண்டாம்னு எப்படி நீ சொல்றேன்னு எனக்கு புரியல. லைக் விஏஆர் கொண்டு வந்ததே எதுக்கு? இது மாதிரி ரெஃபரி வந்து ஸ்பிளிட் செகண்ட்ல டெசிஷன் எடுக்கணும், அவன் தான் மிஸ்டேக் பண்ணானா நீ கரெக்ட் பண்ணு. இல்லைங்க, see it's a very open truth that the Premier League would like a close contest. அப்படித்தான் எல்லாரும் பாப்பாங்க. சும்மா ஒருத்த வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தானா கடைசியில் நம்ம லீக் 1 மாதிரி ஆயிரும். கிளாரிஸ் தான் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, அது 10 பாயிண்ட் 5 பாயிண்ட்ரா மார்ச்லயே முடிச்சுட்டு போயிடுறானுங்க, அவனுங்க டைட்டில் மார்ச்லயே ஜெயிச்சிடறானுங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா யாரு பாப்பா? இப்ப அவங்களே யாரு பாக்குறா? ஒரு காம்படிஷனே இல்ல, ஒரு க்ளோஸ் காம்படிஷன். சரியா கூட பாக்குறாங்க, சரியால கூட 3-4 பாயிண்ட் தான் கேப் இருக்கு டாப்புக்கும் செகண்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அந்த பெனல்ட்டியும் கொடுத்திருந்தோம்னா 3-0 லீட் போயிருப்போம். அப்புறம் எங்க நம்ம நியூகாஸ்ல் எங்க திரும்பி வர்றதுக்கு துளியோட சான்ஸே கிடையாது. 3-0 2-0 கூட ஏதோ நியூகாஸ்ல் அறக்க பறக்க ஏதோ ஒரு கோலை போட்டாங்கன்னா ஓ அப்புறம் நர்வஸ்னஸ் வந்துடும் அது இதுன்னு சொல்லுவானுங்க. இட் ஜஸ்ட் கோஸ் ஆன் டு ஷோ த சேம் திங். அந்த ராட்ரியோட ஹேண்ட்பாலா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு யூ ஜஸ்ட் நீட் டு கீப் த டைட்டில் ஃபைட் as close as possible. அப்படி இருந்துச்சுன்னா ஃபார் தெம் as a thing it will grow. ஒரு பிரீமியர் லீக்ங்கிற பிராண்ட் வந்து மேலே போயிட்டே இருக்கும். அதனால வந்து that's how they'll want to keep it and that's understandable from what PGMOL and FA are trying to do. இதுதான் நடக்குது, இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, சீசன் இதுதான். ஆமா ஆமா. அண்ட் ஃபைனலாக வந்து ஆன்ஃபீல்ட் அட்மாஸ்பியர், அதாவது இந்த கேம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. லைக் அது டிவிலேயே எனக்கு தெரிஞ்சது பார்க்கும்போது. லைக் ஸோ ஷவுட் அவுட், அது கிரவுண்ட்லேருந்து ட்வீட்ஸ் எல்லாம் லைக் போனவங்க ட்வீட்ஸ் எல்லாம் கூட பார்த்தேன். இந்த மாதிரி வந்து போத் அதாவது அதுவும் அந்த ஆர்சனல் ரிசல்ட் வந்தது பாருங்க, ஆர்சனல் நெல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நெல்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட் வந்த போது ஒரு சத்தம் ஒன்று பயங்கரமா வந்தது ஆன்ஃபீல்ட்லேருந்து. ஸோ ஐ தாட் அட்மாஸ்பியர் வாஸ் வெரி நைஸ். எஸ் கேட்டிருந்தான் நம்ம மேனேஜரும் இல்ல, அத பத்தி சொல்லுங்க. ஃபைனலா கொடுத்து போட்டாங்க இல்ல. கரெக்ட். அதாவது எனக்கு ஐரனி என்னன்னா ஒரு ஃபார்மர் எவர்டன் டிஃபெண்டர் வந்து நமக்கு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. கரெக்ட். ஆமா, கடைசியில ஐட்டிங்கா தான் வந்து மேனேஜரா இருந்தா ஸ்லாட் இந்த கேமுக்கும் இல்ல. நல்ல வேலை இப்ப கொடுத்தானுங்க, ரெண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் லைக் அதாவது மேன் சிட்டி கேமுக்கு கொடுக்க முடியாது, லைக் பெரிய கேம் மேனேஜர் வேணும். ஸோ நியூ காசல் சவுத்ஹாம்ப்டன் இந்த கேம் தான் கொடுக்கணும், ஏன்னா அதுக்கு அடுத்தது கப் ஃபைனலுக்கு மேனேஜர் வேணும், அப்பதான் உங்களுக்கு டிவில இது பெரிய விஷயம். அதனால அட்லீஸ்ட் இதுக்காச்சும் அழுகாம இருக்கானுங்களே, ஏன்னா நம்மளால 2 தடவை அமிச்சிட்டாங்க. 5 எல்லோ கார்டுக்கு ஒரு கேம் ஏற்கனவே மிஸ் பண்ணிட்டான், இப்போ வந்து இப்போ 2 கேம் மிஸ். அட்லீஸ்ட் இதுக்காச்சும் ஒரு சர்டன் ஃபேன் பேஸ் அழுகாம இருந்தா சரி. அது சரி. ஆமா ஆமா. ஸோ அதான் இப்போ என்ன 13 பாயிண்ட்ஸ் கிளியர். அஃப்கோர்ஸ் ஆர்சனல் வந்து ஒரு கேம் இன் ஹேண்ட் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இப்போ பாக்கி இருக்கிற 10 கேமில் வந்து 6 wins and 2 draws ஆர் 5 wins and 5 draws வந்து கெட்ஸ் த ஜாப் டன். ஆர்சனல்ட்டேருந்து ஒரு கார்ட் ஆஃப் ஆனர் எதிர்பார்க்கலாமா மே மாதம்? டேட்டு 3rd லாஸ்ட் கேமு. அப்போ நம்மளுக்கு என்ன 7 கேம்ஸ்? அந்த 3rd லாஸ்ட் கேம்னா 7 கேம்ஸ் ஆடணுமா?
எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆர்சனலுக்கு இதுக்கப்புறமா டஃப் பிக்சர்ஸ் இன்னும் இருக்கு. யுனைடெட் இருக்காங்க, எவர்டன் இருக்காங்க. அவங்களுக்கு செகண்ட் லாஸ்ட் கேம் ஆனா நியூ காசல், அதுக்கு முன்னாடி எவர்டன் ஆர்சனல் கேம் வந்துருதா, எதிர்பார்க்கலாம் தான் நினைக்கிறேன் நானு. ஃபுல் கேம்லாம் இருக்கு அவங்களுக்கு. நமக்கு வந்து நெக்ஸ்ட் 6 கேம்ஸ் ஆர் வின்னபிள் பிக்சர்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டஃப் ஒரு 4 இருக்கு. ஆனா நெக்ஸ்ட் 6 கேம்ஸ் ஆர் பிரிட்டி வின்னபிள் பிக்சர்ஸ். அந்த 6 எனக்கு தெரிஞ்ச 6 வின் பண்ணிட்டா 5 வின் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்ச 6th கேம்ல நம்மளுக்கு காட் ஆஃப் ஆனர்னு நினைக்கிறேன். இல்ல 6 வின் பண்ணாக்க ப்ரொவைடட் இது வந்து 6 wins 2 draws 5 wins 5 draws நான் படிச்சது வந்து if Arsenal win every game அதான் சொல்றேன் நான் சொல்றது 5 கேம்ஸ் வின் பண்ணாலே ஐ திங்க் 6th கேம் வில் கெட் இட். அதான் மேபி அதாவது இது ஏஎஃப்டிவி இப்பதான் நீ ரெக்கார்டிங்க்கு முன்னாடி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏஎஃப்டிவி பார்க்கல, லைக் அதுல இருந்து ஒரு கிளிப்பு ஒன்று 4 நாள் முன்னாடி தான் வந்து அவங்க ஏதோ ஒரு ஷோ இப்பதான் 1000 ஷோ பண்றான் அந்த ஆளு. ஸோ அதுல ஏதோ ஒரு ஷோல வந்து இந்த என்னது if liverpool draw if we win west ham and liverpool draw to man city அதானே அந்த வீடியோவா? இல்ல அது இல்ல, இது வந்து என்னன்னா இது வந்து அந்த ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் ஏதோ ஒன்று சம்திங் எல்லாருக்கும் ஒரு போர்டு கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு ஃபேக்ட் இன்னொரு சைடு ஃபிக்ஷன் ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ இருக்கும். அதுல வந்து கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து லிவர்பூல் வில் பாட்டில் தி லீக் திஸ் சீசன் ஃபேக்ட் ஆர் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இந்த ராபியும் ஃபிளெக்ஸ் அந்த யுனைடெட் ஃபிளெக்ஸ் அவன் 2 பேரும் ஃபேக்ட் லிவர்பூல் வில் பாட்டில் தி லீக் சொல்லி முடிக்கல. ஆர்சனல் நில் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் நில், அவ்வளவுதான். அதாவது வந்து இருக்கிற வேலையில உங்க வேலையை பாருங்கடான்னா கேட்க மாட்டானுங்க. மத்தவனை எப்படியாச்சும் போய் நோண்டணும். ஆர்சனல் வந்துட்டு அந்த டாபிக்கே வரேன். இப்போ ஆர்சனல் வந்து இன்ஜுரிஸ் இருந்தனாலதான் லிவர்பூல் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னானுங்க. நானும் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், ஒருவேளை வந்து இவங்களுக்கு இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து சாக்கா இன்ஜர் ஆகும்போது கேம் நம்பர் 17 சரியா, சாக்கா இன்ஜூர் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட் பர் கேம் பிபிஜியை விட சாக்கா இன்ஜூரா இருக்கிற அடுத்த 10 கேம்ல தான் டேக்கன் 21 பாயிண்ட்ஸ் which is 2.1 பாயிண்ட் பிபிஜி அதிகம். முன்னாடி 1.9ல இருந்து இருக்குது வித் சாக்கா. வித்தவுட் சாக்கா இப்ப 2.1ல இருக்கு. இப்ப சாக்கா இல்லாதனாலதான் நாங்க வந்து லீக இது பண்றோம் அப்படின்னு கொஞ்ச நாள் கிமிக் பண்ணானுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, எங்களோட மொத்த ஃப்ரண்ட் லைனும் போச்சு, அதான் நாங்க இதை பண்ண முடியாது. நான் என்ன 2020-2021ல நாங்க டேபிள் டாப்ல இருந்தோம் டிசம்பர்ல. அதாவது இது வந்து ஒரே ஒரு நிமிஷம், இது வந்து டைட்டில் ஜெயிச்சதுக்கு அடுத்த சீசன் கரெக்ட். 1920 ஜெயிச்சோம். 2020-2021ல we were leading the table by 3 points or 4 points when Pickford decided okay thank you அப்படிங்கறத வந்து மொத்தமா வேண்டைக்கு வந்து சீசனுக்கு முடிச்சு விட்டான். அதே கேம்ல வந்து தியாகோவை இன்ஜூர் ஆக்கி தியாகோ ஒரு 5 மாசம் படுத்தான். அது இல்லாம ஒரு லெஜிட்டிமேட் கோலை வந்து ஆஃப் சைடுன்னு சொல்லி கேன்சல் பண்ணி விட்டானுங்க அந்த கேம்ல. ஆமா கரெக்ட். இது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து we faltered. ஏன்னா 4 சென்டர் பேக்ஸ் were out. நம்ம நடுவுல அந்த லோன்ல வாங்கின அவனுங்க 2 பேரும் அவுட். டிஃபென்ஸ்ல போய் ஆடின ஃபெபினியோ எண்டர்சன் அவனுங்களும் இன்ஜரியில படுத்திட்டானுங்க. அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு அகாடமில இருந்து கூட்டிட்டு வந்துட்டு, அதாவது லிவர்பூல் மெயின் ஜெர்சி சட்டைவே தெரியாத பேர் 2 பேரை கூட்டிட்டு வந்துட்டு வச்சு அந்த டைட்டில் முடிச்சோம். ரீஸ் வில்லியம்ஸும் இவனும் நாட் பிலிப்ஸும் போராத்துக்கு ஆலிசன் வெஸ்ட் பிராம்க்கு அகைன்ஸ்ட் அந்த லாஸ்ட் கோல், அந்த கோல் நல்ல சாம்பியன்ஸ் லீகே கிடைச்சது. சோ அதுவும் நடந்துச்சு. அப்போ வந்து மேன் சிட்டி won the league because of Liverpool injury ன்னு ஒரு நாயும் பேசல. ஆமா, இதுல ராய்கின் வேற என்ன சொன்னாரு, worst title defending team அப்படினா. அப்பலாம் வந்துட்டு மட்டும் லிவர்பூலுக்கு இன்ஜுரி வந்தது இவன் கண்ணுக்கு தெரியலையா. ஆமா சரி, அது ஓகே. போன சீசன் மொத்த டீம் அதான் நான் வந்து படிக்கிறேன். போன சீசன் நமக்கு வந்து இத்தனை இது இருந்துச்சு, இன்ஜுரிஸ் இருந்துச்சு. இத்தனை இன்ஜுரிஸ் இருந்துமே வந்து நம்ம வந்துட்டு தேர்ட் முடிச்சோம் வித் இருங்க நான் வந்து ரெடியா வந்திருக்கேன் நான். லாஸ்ட் சீசன் ஆலிசன் 10 கேம் அவுட், கொனாட்டே 16 கேம் அவுட், ட்ரெண்ட் 10 கேம் அவுட், ராபர்ட்சன் 15 கேம் அவுட், மெக்காலிஸ்டர் 5 கேம், சோபஸ்லாய் 5 கேம், ஜோட்டா 17 கேம், சாலா 6 கேம். இது வெறும் ஸ்டார்டிங் லெவன்ல இருக்கிற பிளேயர்ஸ் மட்டும். இவங்க எல்லாருமே ஸ்டார்டிங் லெவன்ல இருக்கிற பிளேயர்ஸ். இதெல்லாம் போக we still finished with 83 பாயிண்ட்ஸ். கேரபாவ் கப் ஃபைனல்ல வந்துட்டு சின்ன பசங்க வச்சு விளையாண்டி அதுவும் ஜெயிச்சோம். ஓகேவா? இப்படி ஒரு சீசன்ல வந்து வச்சுட்டோம். இவனுக்கு வந்துட்டு அட்டாக்ல இருக்கிற 4 பேர் மட்டும் படுத்தல. நான் சிம்பிளா கேட்கறேன், எத்தனை கேம் சலீபா இந்த சீசன் மிஸ் பண்ணா? அதாவது நான் சொல்றது இன்ஜுரியில
எத்தனை கேம் கேப்ரியல் இந்த சீசன் இன்ஜுரியில மிஸ் பண்ணா, எத்தனை கேம் ரைஸ் மிஸ் பண்ணா, இவங்க எல்லாம் யாருமே மிஸ் பண்ணல. ஓடகார்டு வந்து 1.5 மாசம் என்னமோ அவுட்னு நினைக்கிறேன், which was like 5-6 games if I'm not wrong. ஏன்னா early இந்த சீசன் வந்து எவ்ரி மிட் வீக்ல கேம் இருக்காது. ஓகே, அப்படி பார்த்தா சாக்கா has missed the most. ஏன்னா he is out from December, 3 months he is out. போன வருஷம் நமக்கு இத்தனை இன்ஜுரி, இவங்களுக்கு மேன் சிட்டி ஆல்சோ ஹேட் டி ப்ரூய்னே அவுட் ஃபார் 3 months, ஹாலண்ட் அவுட் ஃபார் 2 months. இவ்வளோ இருந்துமே நீங்க டைட்டில் ஜெயிக்கல. இந்த சீசன் உங்களுக்கு மட்டும்தான் சரி, இந்த சீசன் வந்துட்டு உங்களுக்கு தான் இன்ஜுரி, மேன் சிட்டி தான் ஃபாலோ ஆஃப் பண்ணிட்டானுங்க, எங்களுக்கு புது மேனேஜர். சரி, நீங்க தான் சொன்னீங்க கிளாப் வந்து போயிட்டாரு, ஸ்லாட் உள்ள வந்தனால இவனுங்க எல்லாம் வந்து டாப் 4லயே முடிக்க மாட்டானுங்கடா, 6th தான் வாய்ப்பு இருக்கு, டாப் 6 தான் இவங்களுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த புது மேனேஜர் அப்படி என்ன வந்து பண்ணிடுவாரு, தேர் வில் பி a massive drop off for Liverpool அப்படின்னு சொன்னவனுங்க எல்லாம் இப்போ Liverpool fans are saying that they won the title, we fell off, we rebuilt and we are close to winning the title again. இப்போ Arsenal fans இப்போ எப்படி மாத்திட்டானுங்கன்னா, Liverpool fans are acting as if their team is nothing because last season they were close to winning the treble or the quadruple and they faltered at the end. நாங்க என்னடா சொன்னோம், நீங்க என்னடா சொன்னீங்க, கிளாப் வெளியே போயிட்டாரு, ஸ்லாட் வந்துட்டாரு, எல்லாம் உளுந்து போயிரு, நீங்க என்னடா சொன்னீங்க, நாங்க எங்கடா சொன்னோம். இது வேற being 10 points below Liverpool is way better than being 10 points below Man City because Liverpool will obviously fumble and bottle. இதையும் சொன்னானுங்க. ஆமா ஆமா. இப்ப யாரு இப்பெல்லாம் அதெல்லாம் பேச்சனாலதான் இங்க நிலைமையில் இருக்குது. நம்மளே இருந்தா கூட வந்து ஒண்ணு இல்ல, எல்லாமே இந்த KARMAங்கல்ல அந்த வார்த்தை தான். நீங்க பேச வந்து அது உங்க கிளப்புக்கு வரும். உங்களோட கிளப்போட பெரிய பிரச்சனை ஆர்டெட்டாவோ போர்டோ பிளேயர்ஸோ கிடையாது, நீங்க தான். அது எப்போ நீங்க வந்து புரிஞ்சுக்கிறீங்களோ உங்க கிளப் மேல உடனே போயிடும், அது எனக்கே நம்பிக்கை இருக்கு. ஆனா நீங்க இந்த பேசுற பேச்சுக்கே போகாது. உங்க மேனேஜர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி, உங்க பிளேயர்ஸ் உசுர கொடுத்து ஆனாலும் சரி போகாது. ஏன்னா நீங்க அத்தனை வார்த்தை பேசுறீங்க, என்ன பண்றது அப்புறம். நம்மளிலே சில கோமாளிகள் இருக்காங்க, ஆனா நம்ம கோமாளிகளை சுரண்டி விடுறது அவனுங்க. அப்புறம் நீங்க என்ன இப்படி வந்து பேசுறீங்கன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவானுங்க நம்ம ஆட்கள். அதான் இல்ல அதான் இந்த we are lucky injuries everywhere. அதான் அந்த 2021 சீசன் தான் எனக்கு ஞாபகம் வருது. அதோட 97 எடுத்து 1 பாயிண்ட்ல லாஸ், 92 எடுத்து 1 பாயிண்ட்ல லாஸ். இவனுங்கெல்லாம் இப்படி இருந்தா வந்துட்டு இல்ல அதெல்லாம் கூட நான் வந்து விட்டுருவேங்க. லைக் ஓகே, அதெல்லாம் வந்து தட் இஸ் a ஃபுட்பாலிங். இது அதாவது ஒரு பாயிண்ட் எடுக்காம இருக்கிறது வந்து இட்ஸ் a ஃபுட்பாலிங். இது நீ ஒரு கேம் டிரா பண்றதுக்கு பதிலா வின் பண்ணியிருந்தேன்னா நீ டைட்டில் எடுத்திருப்பேன். அதெல்லாம் கூட விட்டுருவேன். இந்த இன்ஜுரியை ஒரு காரணமா வச்சு வந்து நீ டைட்டில், இன்ஜுரிங்கிறது எல்லா டீமுக்கும் நடக்கும், வேரிங் லெவல்ஸ்ல நடக்கும். ஓகே, ஒத்துக்கிறேன், இல்லன்னு சொல்ல. ஒரு சீசன் வந்து இப்போ இந்த சீசன் ஆர்சனலுக்கு எல்லாரும் படுத்துட்டாங்க, அடுத்த சீசன் வந்து செல்சிக்கு எல்லாரும் படுத்துப்பாங்க. லைக் வாட் எவர், அது எல்லா டீமுக்கும் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும் சீசன் டு சீசன். அத வந்து ஒரு காரணமா வச்சு இந்த டைட்டில் வந்து லிவர்பூல் ஆர் வின்னிங் பிகாஸ் வந்து இவங்க வந்து எல்லாரும் படுத்துட்டாங்க அப்படின்னு அத ஒரு ரீசனா நீ காமிக்காத. ஏன்னா சீசன் டு சீசன் இது நடக்குது எல்லாருக்கும். இல்ல அப்படி அதான் சொல்றேன். அப்படி பார்த்தா போன சீசனும் லிவர்பூலுக்கு இன்ஜுரி வந்தனாலதான் மேன் சிட்டி 2020-2021 லிவர்பூலுக்கு இன்ஜுரி வந்தனாலதான் மேன் சிட்டி மேன் சிட்டியா விளையாடல, நம்மளுக்கு இன்ஜுரி வந்துருச்சு, அதனால மேன் சிட்டி வந்த லீக். இல்லன்னா நம்ம தான் ஜெயிச்சிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு ஃபேக்டரா இது அப்படி அவங்க சொல்ற மாதிரி நாங்களும் சொல்றேன், இது ஃபேக்ட். நீங்க எப்படி செகண்ட் முடிச்சீங்க போன சீசன்? ஏன்னா எங்களுக்கு இன்ஜுரி வந்துருச்சு. இல்ல நீங்க செகண்ட் முடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆமா, இல்ல அதான் இது, அதாவது இது சொல்லும் போதுதான் அட்லீஸ்ட் பாக்குறவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இது எவ்வளவு ரிடிகுலஸான ஒரு ஆர்குமெண்ட், அதாவது எவ்வளவு லூசுத்தனமா இருக்கு இந்த ஆர்குமெண்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பேசுறது. இன்னொரு விஷயம், லிவர்பூல் ஆர் லக்கி வித் இன்ஜுரிஸ். தம்பி லக்கியெல்லாம் இல்ல, நாங்க ப்ராப்பரான படிச்ச ரிசர்ச் தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட கூட்டிட்டு வந்துட்டு நாங்க ப்ராப்பரா இன்ஜுரி இல்லாம வச்சிருக்கோம். உங்க ஆளு வந்துட்டு சலீபாவை வந்துட்டு சம்பந்தம் இல்லாம FA கப் செகண்ட் ரவுண்ட்லி தேர்ட் ரவுண்ட்ல ஆட வச்சதுக்கு நாங்க என்னப்பா பண்றது? கேரபாவ் கப்ல வந்துட்டு 2-0 3-0 இருந்த லீட்ல எல்லாம் வந்து போய் சாக்கா ஆட வச்சான். அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? நாங்க தெரிஞ்சு இப்படித்தான் ஸ்போர்ட்ஸ் இருக்கும், இப்படி இருக்கிறனாலதான் வந்து இப்படி இன்ஜுரி இல்லாம இருக்கும். போன சீசன் ஆர்சனலுக்கு தான் இன்ஜுரி இல்லை, எல்லாரும் தான் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் எல்லா மேட்சும் தான் எல்லாரும் தான் ஆண்டானுங்க போன சீசன். அப்போ இப்படி அவங்களுக்கு மட்டும் வந்து தே ஆர் வெரி எக்ஸ்ட்ரீம்லி லக்கி வித் இன்ஜுரின்னு ஒருத்தவனும் சொல்லு. அதான் இல்ல, இந்த ரூபன் பீட்டர்ஸ் வந்து ஹஸ் டன் a very good job நம்ம டீமுக்கு. அதாவது வந்து அண்ட் ஐ திங்க் ஃபயர்வுட்லயே அது நம்ம அரவிந்த் கணேஷ் சொன்னாரா இல்ல வேற யாரான்னு சொன்னாரா எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கேன்னு படிச்சேன்னா ஞாபகம் இல்லை. பட் நெதர்லாண்ட்ஸ்லேயே வந்து he was very famous for
அதாவது அந்த ஃபயனோட் டீம் வந்து வாஸ் வெரி ஃபிட் த்ரூஅவுட் தி சீசன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் ஃபயனோடு செம்ம இன்ஜுரிஸ் ஆமா. அதான் லிவர்பூல் ஃபேன்ஸ் சொல்லியிருந்தாங்க, நவ் யூ நோ வை வி ஆர் ஃபிட். ஏன்னா ப்ராப்பரா எவனுக்கு எவ்வளோ ஒர்க் லோடு கொடுக்கணும், எப்போ வெளியெடுக்கணும், எத்தனை தடவை வந்துட்டு வி கெப்ட் டேக்கிங் ஆஃப் ஆல் ஆர் பிளேயர்ஸ் ஏர்லி இந்த சீசன். ஆமா ஒரு 60 மினிட்ஸ்ல 70 மினிட்ஸ்ல தம்பி நீ வா நீ வா நீ வா நீ கோச்சுக்கிட்டால பரவாயில்ல வா வா வான்னு தூக்கணுமா, ஆமா அதெல்லாம் இப்ப பே ஆஃப் ஆகுது அவ்வளவுதான். ஆமாமா இல்ல டெஃபினட்டா இதுல திரும்ப ராய்கின் பேர் தான் எனக்கு வருது. அந்த ஓவர்லாப் ஷோல ஏதோ ஒரு கிளிப் தான் பார்த்தேன், அந்த எபிசோட எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஏதோ ஒரு கிளிப் பார்த்தேன். வந்து நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ட்ரெண்ட் வந்து எப்போதும் ஷார்ப்பா 60 இல்ல 70 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. ஸோ வந்து ராய்கின் வந்து ஏதோ ஒரு எபிசோட்ல கேட்பான் இந்த மாதிரி வந்து இஃப் த மேனேஜர் ட்ரஸ்ட்ஸ் இஸ் டிஃபென்சிவ் எபிலிட்டி சோ மச், ஏன் வந்து வர மேட்சுக்கு மேட்ச் 60 நிமிஷத்துலயே எடுத்துடுறா, ஏன் வந்து மேட்சுக்கு மேட்ச் 70 நிமிஷத்துல எடுத்துடுறான், கிளியர்லி டசன்ட் ரேட் ஹிம் டிஃபென்சிவ்லி. டிஃபென்ஸ் எல்லாம் இல்ல, ஓகே டிஃபென்சிவ்லி பிரச்சனை இருந்தாலும் இது ஃபிட்னஸ் இன்னும் பெரிய பிரச்சனை. அதை விட அட்லீஸ்ட் இல்ல எதுக்கு சொல்றேன், ஃபிட்டா இருந்தா வெறும் டிஃபென்ஸ் மட்டும் தான் அட்ரஸ் பண்ணணும், ஃபிட்டா இல்லனா அதையும் சேர்த்து நான் அட்ரஸ் பண்ணணும். அது கரெக்ட். இல்ல ஒண்ணு பிரச்சனை இல்ல, இன்னொரு 10 கேமுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணணும், அப்புறம் நாமளே கும்பலாம், ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நானே சொல்லுவேன் மட்டவான டிஃபெண்டரா இவனுக்கு 4 பேருக்கு பின்னாடி போய் நிக்கவே தெரியாதா, நானே குச்சம் இல்லாம பேசுவேன் நானு. 10 கேமுக்கு தான் கான்ட்ராக்ட் என்ன நடக்குதுன்னு பாப்போம், அதுக்கப்புறம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு இஸ் டன். அதாவது இன்னைக்கு வந்து ஆன்ஸ்டீன் சொல்லியிருக்காப்ல, கோயிங் பை த ரூமர்ஸ் தெரியல, he saying going by the rumors looks like Van Dijk and Trent will Van Dijk and Salah will renew, ஆனா ட்ரெண்ட் வில் லீவ் அப்படின்னு சொல்லியிருக்கான். அது எதுவும் தெரியாது கம்ப்ளீட்டா, பட் ரூமர்ஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி ஆன்ஸ்டீன் சொன்னா. ஐ திங்க் he will go. இட்ஸ் ஓகே, போனாலும் that's the stage they have come to. நீ போறியா ஓகே போ. இல்ல எனக்கு ஒரு டவுட், இப்ப கார்னர் பிராட்லி ஜெர்சி இப்ப வாங்கினா சீப்பா கிடைக்குமா? இப்ப கிடைக்கும். இப்பவே ஜெர்சி கார்னர் பிராட்லிக்கு ஸ்டேடியம் போய் சைன் வாங்கி வச்சிருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சன்ல 10,000க்கு வித்தரலாம் நீங்க. அதான் இப்ப போய் எதுக்கு வாங்கி வச்சிருங்க. அவள வேற ஒரு கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, do you think he's injury prone? அவனுக்கு 2 இன்ஜுரி வந்துருச்சு இப்பவே. இல்ல ஆமா அது தட் இஸ் a legitimate question. ஆனா அது ஆக்சுவலா ஏன்னா சின்ன வயசு, அதுக்குள்ள ஐ திங்க் இந்த வாட்டியும் ஏதோ மசில் இன்ஜுரி தான் நினைக்கிறேன் கையில. சோ லைக் இட் இஸ் a legitimate question. அதாவது he may be a very good right back இல்லன்னு சொல்ல, பட் இன்ஜுரி பிரச்சனை இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து அவன் சப்பா ஆடும்போதே இன்ஜுரி ஆயிருக்கான் அவனுக்கு. சோ ஆக்சுவலா ஒரு ஃபர்ஸ்ட் டீம்ல ஃபர்ஸ்ட் 11ல ஆடணும்னா இன்னும் பயங்கர பிரச்சனை இருக்கும். ஆமா அதான் யாரோ கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நானும் அதான் சொன்னேன், இட்ஸ் டூ ஏர்லி. ஆனா தெரியல, there's a legitimate thing to say that it is possible அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தெரிஞ்சு. பட் ஐ மீன் let's hope none of that is true. Let's hope that it's just a small injury and he comes back pretty soon. எல்லாரும் சொல்றாங்க அதனாலதான் அவனை வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க, அவனுக்கு எப்படி ட்ரெண்ட் போறான்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் லெட்ஸ் see and hopefully he can step up. ஏன்னா இந்த சம்மர் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் திஸ் டீம். இன்னொன்னு வந்துருச்சு, இப்போ லிவர்பூல் will drop off next season when all their senior players leave. ஏண்டா போன சீசன்ல இருந்து இப்படி தானடா ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எப்பவாச்சு அஜித் சொல்ற மாதிரி அவங்க ஜெயிச்சாங்க இவங்க ஜெயிச்சாங்க, நீங்க எப்படா ஜெயிக்க போறீங்க? அதை விட்டுட்டு வந்துடுறானுங்க மற்றவங்களுக்கு தான். ஸ்லாட் வந்துட்டாரு விழுந்துருவாங்க, ஸ்லாட்டுக்கு ஹனிமூன் பீரியட் இருக்குது விழுந்துருவாங்க, பெரிய பிளேயர்ஸுக்கு இன்ஜுரிஸ் வந்தா விழுந்துருவாங்க. டேய் நீங்க எப்ப மேல வருவீங்க? மத்தவங்க கீழே போறது சரி, நீங்க மேல வரணும்ல. ஆமா ஆமா பட் அதான் நியூ காசல் யுனைடெட் ரிவ்யூ இது 2-0 வின்னு. வேற என்ன டைட்டில் நமக்கு தான் கன்ஃபார்ம், டைட்டில் நமக்கு தான். பிரெடிக்ஷன் டைட்டில் யாருக்கு? குட் பாயிண்ட். ப்ரெடிக்ஷன் லீக் அது வந்து என்னடா இவனுங்க வந்து ப்ரெடிக்ஷன் லீக்னு ஒன்று ஆரம்பிச்சானுங்களே, அதெல்லாம் நடத்துறானுங்களா என்ன ஏதுன்னு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அது நடத்துறோம், இன்னும் நடக்குது. நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்களா? எனக்கு 4 வாரம் ஆச்சு, 4 வாரமா நான் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு சாக்கா இன்ஜர் ஆனதும் நான் ப்ரெடிக்ட் பண்றதை நிப்பாட்டினதும் ஒரே வாரத்துலன்னு நினைக்கிறேன். இன்னும் யாராச்சும் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம், எடுங்க. நானே 4 வாரமா பண்ணல. ஒரு மாசம் இருக்கு அந்த பக்கம் எட்டி பார்த்து எனக்கு மெயில் வருது, அப்பப்போ மெயில் டெய்லி வாரம் அனுப்பிச்சிடுறாங்க, டே டைம் ஆச்சுரா பண்ணி தொலைடான்னு. நான் பண்றேன்னா நம்ம நிலைமை என்னன்னு பாப்போம் முதல்ல. ஆமா பட் இல்ல டாப் ஆஃப் த டேபிள்ல பயங்கரமான ஒரு டைட்டில் ரேஸ். அதாவது விஸ்வா வந்து 224.5 அண்ட் ஜே கிக்கர் 212.5, அவரும் 212.5, ரெண்டு பேரும்
ஏயப்பா. ம். அதாவது இல்ல பிரீமியர் லீக்ல டைட்டில் ரேஸ் இருக்கோ இல்லையோ இங்க நல்ல டைட்டில் ரேஸ் இருக்கு. இங்க பயங்கரமான டைட்டில் ரேஸ் இருக்குது. ம். ஆமா ஆமா. ஆனா அவங்க 2 பேரும் வந்து லிவர்பூல் மேன் சிட்டி மாதிரி அடுத்த தேர்ட் இருக்கிற 11 ரெட் பால்ஸ் யாரு விக்னேஷ். ஆ. அவர் விக்னேஷ் நம்ம விக்னேஷ் ஆ, ஆ, அவர் ஆ. வந்து அவர் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம காப் கருத்தோட ஆர்சனல். அவர்தான் நம்மள ரெப்ரசென்ட் பண்ணி 2 பேரும் ரெப்ரசென்ட் பண்ணி இருக்க. நம்ம நம்பிக்கை போய் பாப்போம் எங்க இருக்குன்னு. ஆமா. நான்லாம் ப்ரெடிக்ட் என் பேர் வந்துருச்சு, என் பேர் வந்துருச்சு. எங்கது? எங்க 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 இந்த மேல 33. எப்படி விளையாடாமே 51. ஆமா, ஐயோ, correct ஆ மொத்தம் எவ்வளவு? 102 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த லீக்ல. 102 பேர். 101 101. ம். இல்ல 2 பேர் டைடு 101ல. சோ அதனால 102. 102 ஆக மொத்தம். வேற லெவல் லீக் 100 தாண்டிருச்சு. என்ன நம்ம தான் விளையாடுறது இல்ல. சரி, நம்ம ஒரு லேட் புஷ். லிவர்பூல் டைட்டில் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, நம்ம ஒரு லேட் புஷ். நெக்ஸ்ட் 10 கேம்ஸ் வந்து நம்ம 2 பேரும் விளையாடுறோம் பயங்கரமா. ஓகேவா? இல்ல நான் அந்த கேரண்டி எல்லாம் கொடுக்க போறது இல்ல. என்ன இது? ஒரு இமெயில்ல வந்திருக்கிற இமெயில கிளிக் பண்ணி உள்ள போய் 10 கேமுக்கு ஸ்கோர் என்டர் பண்றது கஷ்டமா? ஆமா, வேலை இல்ல அவ்வளவு வேலை எவன் பாப்பா? அது சரி, பயங்கரமான வேலை. ம். ஆமா, பட் இந்த வாரத்தோட டாப் ஸ்கோரர் சண்முகம் அவர்கள் மலேசியால இருந்து. அவர் தான் இந்த வாரத்தோட டாப் ஸ்கோரர். அவர் 6 பிளேஸ் ஏறி இருக்காரு. 16வதுல இருந்து 10வது இடத்துக்கு வந்துட்டாரு. அதாவது நான் வந்து மிட் டேபிள்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது எனக்கு போகுது. டைட்டில் பிரச்சனையும் வேண்டாம், ரெலிகேஷன் பிரச்சனையும் வேண்டாம். பாட்டுக்கு மிட் டேபிள்ல இந்த கிறிஸ்டல் பேலஸ் ஃபுல்லா இவங்க மாதிரி நான் இருந்துக்கிறேன் போறோம். ரைட். விளையாடாமே மிட் டேபிள். அதாவது ஏர்லி சீசன்ல எல்லா வேலையும் பார்த்தாச்சு. இனிமே வந்து அப்படி நல்ல க்ரூஸ் கண்ட்ரோல்ல போயிட்டே இருக்கலாம். பட் அதுதான் ப்ரெடிக்ஷன் லீகோட நிலைமை. இன்னும் 10 கேம் இருக்கு. ஸோ கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கீழே இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில். வேற என்னப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன மாதிரி 1650 சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல் பிஎஸ்ஜி தோக்கடிச்சிட்டு யாரை ஆடுறோமோ அந்த கேமுக்கு ஃபர்ஸ்ட் லெக்குக்கு முன்னாடி 1650 வரும். இருங்க, பிஎஸ்ஜி கேம் ப்ரிவ்யூ இன்னொரு வீடியோ பண்றோம். அது கஷ்டமான டீம், சும்மா நம்ம பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் கேம் அவே கேம் வேற. நான் வந்து ரொம்ப அட்வான்ஸா பிஎஸ்ஜி கேமுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ண போறேன். என்ன 5-2 அக்ரிகேட் வின். நல்ல வேலை, அக்ரிகேட் வின்னா. நான் கூட 10 லெக்கோ நினைச்சு பக்குன்னு ஆயிட்டேன். நல்ல வேலை. சரி, அக்ரிகேட் வின். 2-1 ஜெயிப்போம், ஹோம்ல 3-1 ஜெயிப்போம். சரி, ரைட். நான் அடுத்த கேம் பார்த்துட்டு சொல்றேன். நீங்க அடுத்த வீடியோல சொல்லுங்க. அடுத்த வீடியோல கண்டென்ட் வேணும்ல. ஆமா, சரி. பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்க கண்டென்ட்டை மறக்காம வழக்கம் போல மெயினான விஷயம் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் பா. எல்லா வீடியோலையும் கமெண்ட்ஸ் வைக்கிற மாதிரி எல்லா வீடியோலையும் கமெண்ட்ஸை வைங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ மறக்காம கீப் யுவர் கமெண்ட்ஸ் கம்மிங். அதான் வந்து மெயின். ஆமாம், எல்லாரும் கமெண்ட்ஸ் கீழே போடுங்க. உங்க தாட்ஸ் ஆன் திஸ் கேம், நியூ காசில் கேம். அப்புறம் ஈசாக்கை வந்து எப்படி நம்ம வந்து அமுக்க போறோம் கேரபா கப் ஃபைனல்ல அப்படிங்கறது வந்து நீங்க கீழே உங்க டாக்டிக்கல் அனாலிசிஸ்லாம் கீழே போடுங்க. நம்ம பிளேயர் ஈசாக்க அவன் லோன்ல தான் நியூ காசில்ல இருக்கான். அதான். ஆமா, அதனால தான் அவன் நமக்கு அகைன்ஸ்ட் ஆடல. ஏன்னா அவன் எப்படி ஓன் டீம் கூட ஆட முடியும்? அதான் மனசு கேட்கல, பாவம் மனசு கேட்கல. பட் எனிவே, அடுத்தது ஒரு வாரம் பிரேக். பிஎஸ்ஜி கேமுக்கு முன்னாடி ப்ரீவியூ பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரீவியூல நாங்க உங்களை சந்திக்கிறோம். வித் தட் டைட்டில் இஸ் அவர்ஸ். 20